ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் லெசனோட பார்ட் 2 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி அயல்நாட்டவர் குறிப்புகள் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் சங்ககாலம். சங்ககாலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்புமிக்க காலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலம் தான் வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சங்க காலத்துக்கு ஒரு கால முறைமை இருக்குது. கால முறைமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அறிஞர்களுக்கிடையே அந்த கால வரையறையில் இருக்க இந்த வேறுபாடுகள், கருத்து வேறுபாடு தான் கால முறைமை அப்படின்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டுக்கு முன்னாடி 3ஆம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தவையாக பெருவாரியான அறிஞர்களின் கருத்துக்கள் சங்க காலம் பொது நூற்றாண்டுக்கு முன்னாடி 3லேருந்து பொது நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகருடைய கல்வெட்டில் காணப்படுற சான்றுகளாக இருக்கட்டும், அதாவது அசோகருடைய கல்வெட்டுக்களில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்கள் இருக்குது. அதுவாக இருக்கட்டும், தமிழ் பிராமி கல்வெட்டுக்களாக இருக்கட்டும், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அயல்நாட்டவர் குறிப்புகள், கிரேக்க ரோமானிய குறிப்புகள், இது எல்லாமே இந்த கால வரம்பை தான் உறுதிப்படுத்துது அப்படின்னும் சொல்கிறாங்க. அசோகரின் கல்வெட்டுக்களில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு அசோகன் பிராமி என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகரின் கல்வெட்டில் பயன்படுத்துனதுனால அந்த பிராமி வடிவத்திற்கு அசோகன் பிராமின் பெயர் வந்திருக்கு. இப்போ நம்ம சங்ககால செய்யுள்கள் எல்லாமே வரலாற்றோட தொடக்க காலத்திலேயே இயற்றப்பட்டது அப்படின்னும் பின்னர் தான் அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்து திணை. தமிழோட தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் திணைன்ற கருத்தை விவரிச்சிருக்காங்க. இயற்கை நிலவமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் குறிக்கிறது தான் இந்த திணை அப்படின்றது. சங்க செய்யுட்கள் எல்லாமே இந்த திணை அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால செய்யுட்களை பொருண்மை அடிப்படையில், பொருண்மைனா மீனிங் அடிப்படையில் அகத்திணை பாடல்கள் என்றும் புறத்திணை பாடல்கள் என்றும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அகத்திணை என்பது காதல் வாழ்வு, குடும்ப வாழ்வை குறிக்கும். அகம்னா உள்ள. அப்போ புறத்திணை அப்படின்றது, புறம்னா போர் தான், போர் வீரம் இதெல்லாமே குறிக்கும். இப்போ ஐந்திணை அப்படின்னா, ஐந்திணைனா 5 வகை நிலப்பகுதி அப்படின்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டில் 5 வகையான நிலப்பகுதிகளை குறிக்கிறது ஐந்திணை. ஒவ்வொரு திணைக்கும் தனியே கடவுள், தொழில், மக்கள், பண்பாடு எல்லாமே இருக்குது. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வகை நிலங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதிகளும் முல்லை, வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகளும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல், வறண்ட நிலப்பகுதி பாலை. இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சின்ன வயசுலேருந்து படித்தது. ஆனாலும் நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். குறிஞ்சி பூ மலையில் தான் பூக்கும். இப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. காட்டில் நடந்து போகும்போது காலில் முள் குத்தும், அதனால தான் நம்ம செப்பல்லாம் போட்டு போகிறப்ப காடு முல்லை. வயலில் மருதாணி செடி பூத்துருக்கு, அப்போ வயலும் வயல்வெளி சார்ந்த இடமும் மருதம். பார்க்கடலில் பார்க்கடலை கடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். சிவனோட கழுத்தில் விஷம் இருக்கும்போது பார்க்கடலை கடைஞ்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். நெய் தயிரை கடைஞ்சா நெய், பார்க்கடலை கடைவாங்க அப்படின்றப்ப அப்போ கடல் நெய்தல். வறண்ட நிலப்பகுதி பாலை. வறண்டு போச்சு, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, கொஞ்சம் பாலாவது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வறண்ட நிலப்பகுதி பாலை. சங்ககால அரசியல், பண்டைய தமிழக அரசியல் நிலை. சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது. அதாவது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் இரும்பில் போடுறோன்னு வச்சுக்கோ. அப்போ சங்க காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது. அந்த காலத்தில் சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்து வந்திருப்பாங்க. அங்கே ஒரு தலைவர் அப்படின்னு ஒருத்தர் ஆள்கையில் இருந்திருப்பார். அந்த தலைவர்கள் பிற்காலத்தில் வேந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த வேந்தர்களுக்கு கீழே சிறு குறுநில மன்னர்கள் இருப்பாங்களா, அவங்க வேளிர்கள் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க. மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும்
கலிங்கம்னா ஒடிசா, ஆந்திரம், கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார். அதாவது அசோகர் வந்துட்டு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வரல. தமிழ்நாட்டுக்கு மேலே என்ன இருக்குது, இங்கிட்டு கர்நாடகா, லெஃப்ட் சைடில் கர்நாடகா, ரைட் சைடில் ஆந்திரா இருக்குது, ஆந்திராவுக்கு மேலே ஒடிசா இருக்குது. அப்போ ஒடிசா வந்திருக்காரு, ஆந்திரா வந்திருக்காரு, கர்நாடகத்தோட சில பிளேசஸை வந்து படையெடுத்துகிட்டு போயிருக்காரு. யார்? மௌனமான அரசன் அசோகன். அவர் தான் மௌரிய பேரரசர் அசோகர். அடுத்து மூவேந்தர்கள். சங்ககால ஆட்சியாளர்களில் சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் முன்னிலையில் தான் நடந்திருக்கு. பெரு நகரங்களையும் துறைமுக பட்டினங்களையும் இந்த மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சேரர்கள் அப்படின்னா அசோகரோட கல்வெட்டுக்களை கேரள புத்திரர்கள் அப்படின்னு சேரர்களை சொல்லியிருக்காரு. சேரர்கள் வந்து இப்போ இருக்கிற கேரளா பிளேஸையும் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதிகளையும் ஆட்சி புரிஞ்சு வர்றாங்க. அவர்களது தலைநகராக வஞ்சியும் துறைமுக பட்டினம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முசிறியும் தொண்டியும் இருந்தன. தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற கரூர் தான் வஞ்சி என்று சிலரும், கேரளத்தில் இருக்கிற திருவஞ்சைக்களம் தான் வஞ்சி என்று வேறு சிலரும் கூறுகின்றன. சங்க இலக்கியமான 10 சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகள் குறித்தும் பேசுகிறது. 10 சேர அரசர்கள் 10 பேரை பற்றி பாடின நூல் தான் அந்த 10. அந்த சேர அரசர்கள் குறித்தும் அந்த நாட்டோட எல்லைகள் குறித்தும் பேசுகிறது. சேரர்கள் பனம்பூ மாலையை அணிந்தன. ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா அங்கே வந்து பணம் இருக்கணும், பணம் இல்லாதவனை மதிக்க மாட்டாங்க. இப்போ சேரர்கள் பனம்பூ மாலையை அணிந்தன. கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் சேர மன்னர்கள் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகிறது. அதாவது சேர மன்னர்கள் 3 பேர்த்த புகழுது அப்படின்னு வச்சுக்கலாம். கரூரை அடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு. மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்களும் கரூரில் கிடச்சிருக்கு. சேரர்களோட நாணயம் பாரு, ஒரு புறத்தில் யானை இருக்குமா, மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புறத்தில் யானை இருக்கும். சேரர்களோட சின்னம் வந்து என்ன, வில்லும் அம்பும் தானே. அதோட ஒரு புறத்தில் யானை, மறுபுறத்தில் அங்குசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்குசம்னா அது ஒரு ஆயுதம். அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம். அதுக்கடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகளோட அண்ணன் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். அந்த சேரன் செங்குட்டுவன் வந்துட்டு கண்ணகிக்காக கோயில் எழுப்பியிருப்பார். அதை சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. வில்லும் அம்பும் சேரர்களின் இலச்சினை. அடுத்து சோழர்கள். சோழர்கள் வந்து எந்த பிளேஸு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு மேப்போட வடக்கு பகுதியை ஆட்சி செஞ்சுருப்பாங்க. காவிரி ஆறு அங்கே தான் இருக்கும். அப்போ காவிரி வடிநில பகுதியும் தமிழ்நாட்டின் வடபகுதியும் ஆண்ட சோழர்களுக்கு தலைநகர் வந்து எது அப்படின்னா உறையூர். உறையூர் எங்கே இருக்குன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். உறையூர் தலைநகராக இருந்தது. காவிரி ஆறு வந்து வங்கக்கடலில் கலக்குதில் அந்த இடத்துக்கு பேர் பூம்புகார். அதை காவிரி பூம்பட்டினம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த காவிரி பூம்பட்டினம் தான் வந்து துறைமுக பட்டினமாக இருக்குது. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் சங்ககால புலவர். அவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலைன்ற நெடிய பாடலையே இயற்றியிருக்காரு. பட்டினப்பாலை, காவிரி பூம்பட்டினம், பட்டினம் ரெண்டுலேயுமே பட்டினம் வரும். காவிரி பூம்பட்டினம், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அந்த காணா வரிசையை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த காவிரி பூம்பட்டினத்தை பற்றி இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சொல்லியிருக்காரு. ஆனால் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிட்டிருக்கு. ஏன்னா சிலப்பதிகாரத்தில் நமக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம படிச்சிருப்போம். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகன் மகனார் கோவலன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ சிலப்பதிகாரத்தில் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவர் அப்படின்றது யார் அப்படின்னா கரிகால சோழன் தான். இவர் தான் வந்து கல்லணையை கட்டியிருப்பார். காவிரி ஆற்றோட நீர்ப்பெருக்கத்தை திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளை பெருக்கி விவசாயம் தலைக்க வகை செய்தவர். இப்போ பிற்கால சோழர்கள் ஆட்சி காலம் எப்போ? 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்தில் பாசன நீர் மேலாண்மைக்கு வந்து உச்சத்தை எட்டி இருக்கும். அதுக்கு வித்திட்டவரே இந்த கரிகால சோழன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த கரிகால சோழன் யாரையெல்லாம் எதிர்த்து போரிட்டுருக்கார்? இவர் வந்து சோழர். அப்போ மீதி இருக்கவங்க யார்? பாண்டியர்கள், சேரர்கள், குறுநில மன்னர்கள். இவங்க எல்லாரையுமே எதிர்த்து போரிட்டுருக்கார். சோழர்களோட இலச்சினை வந்து புலி. சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் புலியின் உருவம், மறுபக்கம் யானை மற்றும் புனித சின்னங்கள் காணப்படுகிறது. ஒரு பக்கம் புலியின் உருவம், மறுபக்கம் யானை மற்றும் புனித சின்னங்கள். சங்ககால சோழர் நாணயம் சதுர வடிவிலான செப்பு நாணயம் தான் இது. பாண்டியர்கள் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டிய நாணயம் கொடுத்துருக்காங்க. பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுக்களில் குறிப்புகள் இருக்குது. அதாவது அசோகரது கல்வெட்டுக்களை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சேரர்களை கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுக்களில் குறிப்புகள் இருக்குது. மதுரையை தலைநகராக கொண்ட தென் தமிழகத்தை அவர்கள் ஆண்டனர். தமிழ் சங்கங்களை நிறுவி ஆதரவு அளித்தவர்கள் என்று தமிழ் இலக்கியங்கள் பாண்டிய அரசர்களை போற்றுகின்றன. இதெல்லாமே வந்து ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து, மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுகின்றன. எங்கே கண்டுபிடிச்ச தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள்லாம் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குளம் ஆல்ரெடி வந்துட்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெடியோன், முடத்திருமாறன், பல் யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். யார் யார்? நெடியோன், முடத்திருமாறன், பல் யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி. இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனோட கல்வெட்டு மாங்குளத்தில் கிடச்சிருக்கு அப்படின்றது ஷார்ட்கட்டு. நெடுஞ்சாலையில் மாங்குன்னு ஓடுனான். நெடுஞ்சாலையில் மாங்குன்னு ஓடுனான். இப்போ நெடுஞ்சாலைன்றது பாண்டியன் நெடுஞ்சாலையன், மாங்குன்னு ஓடுனான் அப்படின்றது மாங்குளம். பாண்டிய மன்னர்கள் பேரில் இருக்குது. நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி. அப்படியே படிச்சுக்கோங்க சென்டென்ஸாக. நெடியோன், முடத்திருமாறன், பல்யாகசாலை, முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு படிச்சுக்கணும். பாண்டியர்களின் நிலச்சினை மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளிர் குடித்தலைமை. தமிழர்களை மூவேந்தர்கள் ஆட்சி புரிஞ்சாங்கள்ல, அவங்கள மாதிரியே குறுநில மன்னர்களும் வந்துட்டு சில குடித்தலைமை ஏற்றிருந்தனர். அந்த குறுநில மன்னர்கள் இப்போ வந்துட்டு மூவேந்தர்கள் வந்துட்டு வேந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்போ இந்த குறுநில மன்னர்கள் வேளிர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இந்த வேளிர்கள் இந்த கடையில் வள்ளல்களான பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான் இவங்களும் குறிப்பிடத்தக்கவங்க. யார் யார்? பாரி, காரி, ஓரி, நல்லி, பேகன், ஆய், அதியமான். இந்த 7 கடையேழு வள்ளல்களும் குறுநில மன்னர்கள் தான், வேளிர்கள் தான். இந்த கடையேழு வள்ளல்களோட வள்ளல் தன்மை சங்க இலக்கியங்களில் விரிவாக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க புலவர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருப்பாங்க. அதனால் புலவர்கள் வந்துட்டு இந்த இலக்கியங்களில் இவங்களெல்லாம் போற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேளிர்கள் வந்து மூவேந்தர்களோட துணையும் நின்றுருக்காங்க, அவர்களுக்காக போரும் புரிஞ்சிருக்காங்க. வேறு சில வேளிர்கள் மூவேந்தர்களை எதிர்த்தும் போரிட்டிருக்காங்க. சங்ககால சமூகம். இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்துச்சு. ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம, சங்க காலம் இரும்பு காலத்தில் தான் வேர்கொண்டது அப்படின்னு இப்போ தான் படித்தோம். இந்த இரும்பு காலமும் பழங்குடி சமுதாயமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பழங்குடி சமுதாயம் ஒரு குடித்தலைமையின் கீழே இருந்திருக்கும். அந்த குடித்தலைமை தான் குறுநில மன்னர்கள், வேளிர்கள்னு படித்தோம். அந்த குறுநில மன்னர்களுக்கு மேலே வேந்தன் இருப்பான், அவங்க தான் வந்துட்டு மன்னர்கள். இப்படி தான் வந்துட்டு ஆட்சி மாறி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக பிரிவு. சங்ககால தமிழ் சமூகத்தில் தான் தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் வேரூன்று தொடங்குச்சுன்னு சொல்கிறாங்க. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் போன்ற குழுக்கள் குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸாக இருந்திருக்கு. இங்கே வந்துட்டு ஜாதி முறை இருக்காது. அவங்க செய்கிற தொழிலை வச்சு அவங்க குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாணர்கள்னால் யார்? இசைக்கலைஞர்கள் தான் பாணர்கள். பரதவர்னால் மீன் பிடிக்கிறவங்க. எயினர்னால் காட்டிலேருந்து விவசாயத்துக்கு வந்தவங்க பேர் எயினர். உழவர்னால் விவசாயம் பண்ணுறவங்க நமக்கு தெரியும். காணவர் அப்படின்னா காட்டை பாதுகாப்பவர் காணவர். வேட்டுவர் அப்படின்னா வேட்டையாடுறவர் வேட்டுவர். மறவர் அப்படின்னா போர் வீரர்கள். போர்னா மரம்னா போர்னா மரம் நமக்கு தெரியும். மறவர் போர் வீரர்கள். இந்த மாதிரி குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸாக இருந்திருக்காங்க. அரசர்களும் குலத்தலைவர்களும்
உயர் பிரிவினராக கருதப்பட்டன. அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் இருந்திருக்காங்க. கைவினை தொழில் செய்பவங்க, பானை செய்பவங்க, உலோக வேலை செய்பவங்க போன்ற பல பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வட இந்தியாவில் காணப்பட்டது போல் சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை. ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களாக காணப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வேளாண்மை வளர்ச்சி, கால்நடை வளர்ப்பு, இயற்கை வளங்கள், வனவிலங்குகள் ஓரளவுக்கு பாதித்திருக்கணும். நன்செய் வேளாண் பகுதிகளில் வேளாண் வளர்ச்சிக்காக சில பகுதிகள் சமூக பிரிவினர் பெரும் அளவுக்கு உடல் உழைப்பை தந்திருக்கணும். ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு ரீடு விட்டுக்காங்க. அடுத்து பெண்கள். சங்க இலக்கியங்களில் பெண்களை எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்கன்னு பாரு. தாய், தலைவி, செவிலித்தாய், தோழி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் மகளிர் குறித்த செய்திகள் இருக்குது. பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர், பெண்பார் புலவர்கள், அரச மகளிர் ஆகியோர் குறித்தும் ஐவகை நிலப்பகுதிகளை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்களை குறிப்பிடுறாங்க. வெண்ணி அப்படின்ற ஊரை சார்ந்த ஒரு பெண்பார் புலவர் இருக்காங்க. அவங்க பேர் வெண்ணி குயத்தியார். அவங்கள பற்றியும் குறிப்புகள் இருக்குது. மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்தும் உமனர் குல மகளிர் உப்பு விற்றது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடுகின்றன. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த முதல்நிலை உற்பத்தியில் பெண்கள் ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, பெண்கள் கணவரோட உயிர் துறக்க முன்வந்ததையும் சில இலக்கியங்களில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருளாதாரம். பொருளாதாரத்தில் அதே தான் திரும்ப வந்தது தான். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சங்க காலத்தில். அடுத்து வேளாண்மை உற்பத்தி. உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மை தான் முதல் இடத்துல இருந்துச்சு சங்க காலத்தில். நெல், கரும்பு, சிறுதானியம் எல்லாமே பயிரிட்டிருக்காங்க. நன்செய் நிலம், புன்செய் நிலம்னு 2 இருக்குப்பா. பாசன வசதி பெற்ற பகுதிகள் இருக்குல்ல, அதெல்லாமே நன்செய் பகுதி. பாசன வசதி, ஆற்று வடிநில பகுதி இங்கெல்லாமே அந்த இடத்துலலாம் அப்போ நெல் பயிரிடுவாங்கப்பா. அதே புன்செய் நிலம்னா என்னப்பா அப்படின்னா, கொஞ்சம் மழையை நம்பி இருக்கிற இடங்கள் புன்செய் நிலங்கள். அங்கே நமக்கு தானியங்கள் பயிரிடுவாங்க. அப்போ நன்செய் நிலம் நெல். நன்செய் நிலத்தில் நெல் பயிரிட்டன, புன்செய் நிலத்தில் தானியங்கள் பயிரிட்டன. செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இப்போது ஆதிச்சநல்லூர்லையும் பொருந்தல் என்ற இடத்திலும் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் தாளிகளுடன் நெல்லும் கிடச்சிருக்கு. தாளினா தெரியும்ல, குடம் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது பேர் தாளி. அதுக்குள்ளே நெல்லோட இருந்திருக்கு 2 பிளேஸில். தாளிகளுடன் நெல் எங்கே கிடச்சிருக்கு? ஆதிச்சநல்லூர்லையும் பொருந்தல்லையும். ஆதிச்சநல்லூர் ஆல்ரெடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லியிருக்கேன், பொருந்தல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இப்போது தாளிகளுடன் நெல் கிடச்ச இடம் அப்படின்னு நமக்கு கேட்டால் ஆதிச்சநல்லூரும் பொருந்தலும் சொல்லணும். அதே நெல், உமி மற்றும் நெல் மற்றும் தானிய உமிகள் கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லணும். நெல் நிரப்பப்பட்ட பானை எங்கே கிடச்சிருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் பொருந்தல் திண்டுக்கல் நம்ம சொல்லணும். ஓகே, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் வனப்பகுதிகளை இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறைக்கு புனம் எனப்பட்டது. புனம்னு பேர் வச்சுருக்காங்க. கால்நடை வளர்ப்பில் பசு, எருமை, காளை உள்ளிட்ட மாடுகளையும் வெள்ளாடு, செம்மறி ஆடுகளையெல்லாம் வளர்த்துருக்காங்க. சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் நுண்ணிய வேலைப்பாடுடைய தொல்பொருட்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகளை தொழிற்கூடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் தொழிற்கூடங்கள். அடுத்து மட்கலன்கள் செய்பவர். மட்கலன் செய்வது பரவலாக எல்லா இடத்துலையுமே காணப்படுது. மட்கலன்கள் களம் செய்கோ, மட்கலம் செய்பவர் களம் செய்கோ என அழைக்கப்பட்டவரால் உற்பத்தி செய்யப்பட்டது. மட்கலன்கள் பாரு, கரிய நிறத்தவை, செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டவை, அதாவது ரசட் கோட்டட். கருப்பு சிவப்பு நிறுத்தி ஒன்றுமே இல்லை, பிளாக் அண்ட் ரெட்டு தான். பிளாக் கலராக இருந்திருக்கு ஒன்று, இல்லாட்டி ரெட் கலர் பானையில் ஒயிட் கலரில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்ட
அது பேர் ரசட் கோட்டட் அப்படின்றாங்க. அப்போ ஒன்று பிளாக்காவோ இல்லாட்டி ரெட்டாவோ கருப்பு சிவப்பு நிறத்தவை என்று பலவிதமான மட்கலன்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு மட்கலன்கள் பொருந்தல் திண்டுக்கல்ல கிடச்சிருக்கு. பளபளப்பான வண்ணம் பூசப்பட்ட அலைபோல் திட்டப்பட்ட மட்கலனும் இருக்குது. இப்போ இரும்பு உருக்கு தொழில், இரும்பை கொண்டு கருவிகள் செய்வது முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. இரும்பை உருக்கும் உலைகளும் இருந்திருக்கு. சங்க காலத்தில் கொள் உலைகள் உருக்கு உலைகள் இதெல்லாமே வந்துட்டு கிடச்சிருக்கு. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் கண்டெடுத்திருக்காங்க. எங்கே? கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள். கொடுமணல் ஈரோடு, குட்டூர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். அங்கே ரெண்டுலேயும் இரும்பு உருக்கு உலை கிடச்சிருக்கு. இதே இது கொஸ்டினில் இரும்பு உருக்கியதற்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலூர் மாவட்டம் பையம்பள்ளி. அதாவது இரும்பை உருக்கி இரும்பாலான வேலை உருக்கி பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா. அப்போது இரும்பாலான வேல் அப்படின்றப்ப இரும்பு உருக்கியதற்கான சான்று வேலுன்றப்ப வேலூர் மாவட்டம், பையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பையம்பள்ளி. அதே இது இரும்பு உருக்கு உலை அப்படின்னா கொடுமணல் குட்டூரிலும் கிடச்சிருக்கு. அது என்னென்ன கருவிகள் செஞ்சுருக்காங்க பாரு. வாள் ஈட்டி கத்தின்ற போர்க்கருவிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. உழு கருவிகளும் சங்க காலத்தில் செஞ்சுருக்காங்க. புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள்கள் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. கல்லில் செய்த அணிகலன்கள். சங்க காலத்து மக்கள் வந்துட்டு எல்லாமே அணிகலன்களை அணிஞ்சு தங்களை அழகுபடுத்திக்குவாங்க. எளிய மக்கள் வந்துட்டு பூக்களையும் இலை தலைகளையும் சூடிக்கொண்டதுடன் சுட்ட களிமண் உலோகம் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்து அணிந்தன. செல்வந்தர் அதே பணக்காரவங்களாக இருந்தால் செம்பு தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை நகையை செஞ்சு அதில் நவ மணிகளை பதிச்சு தங்களை அழகுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கண்ணாடி மணிகள், தங்க ஆபரணங்கள். தங்கத்தாலான அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தங்கத்து மேலே தான் எப்பயுமே கேர்ள்ஸுக்கு, தமிழ்நாட்டு கேர்ள்ஸுக்கு இருந்திருக்கு. தங்கத்து மேலே அப்போ இருந்தே ஆரம்பம். ரோமானிய நாணயங்களை கொண்டு நகைகள் செய்யப்பட்டன. ரோமானியர்கள் வந்து இங்கே வணிகம் செய்கிறாங்களா, அப்போ அவங்களோட நாணயங்களை உருக்கியும் நகைகள் செஞ்சுருக்காங்க. கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடச்சிருக்கு. பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்று கேரளத்தின் பட்டினம். அப்போ இரும்பு உருக்கு உலைகள் இருந்ததற்கான சான்று கொடுமணல் குட்டூர் இப்போ தான் படித்தோம். பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்று கேரளம் பட்டணம். இப்போ பெருங்கற்கால அகழ்வாய்வு களங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுத்திக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் மற்றும் அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய பழங்கால நகரங்கள் என்னென்னா அரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஒரு நகரம் தான், கீழடி ஒரு நகரம் தான், அரிக்கமேடு பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட் அதுவும் ஒரு நகரம் தான். பழங்கால நகரம் தங்க அணிகலன்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வேணுமா? சரி, ஓகே, பார்ப்போம். டைம் இருந்தால் நான் இதுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன். கண்ணாடி மணிகளை செய்யும் முறையுமே அக்கால மக்கள் அறிஞ்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிலிட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி பின்னர் அவற்றை சிறு சிறு மணிகளாக நறுக்கினர் அப்படின்றாங்க. அதாவது சிலிக்காவும் இன்னும் சில பொருட்களையும் போட்டு அதை உருக்கி அந்த ஹீட்லேயே அதை வந்து நீளமாக செஞ்சுக்கிறாங்க. நீளமாக கம்பி மாதிரி நீட்டிட்டு அப்புறம் அதை சின்னதாக சாப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் நமக்கு வந்து கண்ணாடி மணிகள் வந்து கிடச்சிரும் அப்படின்றாங்க. இப்போ அந்த காலத்திலேயே சிலிக்காவை போட்டு நம்ம கண்ணாடி மணிகள் செய்ய முடியும் அப்படின்றத அவங்க அந்த காலத்திலே செஞ்சுருக்காங்க. அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் குடிக்காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன. அரிக்கமேடு கடலூருக்கு அருகில் இருக்க குடிக்காடு. இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். கண்ணாடி பாட்டில்ப்பா. இது வந்து ஷார்ட்கட்டை நம்ம ஷார்ட்கட்டாக தான் பார்க்கணும். என்ன இப்படிலாம் அவங்க ஷார்ட்கட் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷார்ட்கட்ஸ் வச்சும் படிச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு தோணுன ஷார்ட்கட்டை நான் சொல்கிறேன். கண்ணாடி பாட்டில் குடிச்சிட்டு கடலுக்குள்ளே போட்டால் அரிச்சிட்டு போயிடும். கண்ணாடி பாட்டிலை குடிச்சிட்டு கடலுக்குள்ளே போட்டால் அரிச்சிட்டு போயிடும். கண்ணாடி பாட்டில்ன்றது கண்ணாடி மணிகள். குடிச்சிட்டு கடலுக்குள்ளே போட்டா அப்படின்றது குடிக்காடு, கடலூர் டிஸ்ட்ரிக்கு. அரிச்சிட்டு போயிடும் அப்படின்றது அரிக்கமேட்டிலும் கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு என்ற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் இருந்துள்ளன.
உயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாதவர்கள் தான் இந்த கண்ணாடி மணிகளை அணிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிக்கள் இதெல்லாம் இந்த டயக்ராம்ஸில் ஒருக்க பார்த்துக்கோங்க. பொறிப்பு வேலைப்பாடு கொண்ட சங்கால செம்மணிக்கள். தங்க கோடாரி வடிவ நகை. இப்போல்லாம் என்னென்னமோ ஷேப்பில் நம்ம நகை செய்கிறோம்ல, அங்கே தங்க கோடாரி வடிவத்தில் ஒரு நகை செஞ்சுருக்காங்க. தங்கத்தாலான தொங்கல் பொருந்தலில் கிடச்சிருக்கு. தொங்கல் பொருந்தல் அப்படி படிச்சுக்கோங்க. தொங்கல் பொருந்தல், தொங்கல் பொருந்தல். தங்கத்தாலான அணிகலன். தங்கத்தாலான அணிகலன்கள் பட்டணத்தில் கிடச்சிருக்கு. முத்து குளித்தலும் சங்கு வளையல்களும். கீழடி அகழ்வாய்வின் போது ஒரு முத்து கிடச்சிருக்கு. கீழடியில் கீழே ஒரு முத்து கிடச்சிருக்குப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்று இருந்தது. சங்குலேயே வளையல் செய்வாங்களாம். பாம்பன் கடல் பகுதிகளில் சங்குகளை சேகரித்தனர். கைவினை கலைஞர்களும் அவற்றை அழகுற அறுத்து எழிலான வளையல்களாக செய்தனர். பாம்பன் அப்படின்னா பாம்புக்கு நம்ம மகுடி வாசிப்போமா, அப்போ பாம்பன் கடற்கரையில் நமக்கு சங்கு கிடச்சிருக்கு. மகுடி சங்கையும் ஊதுவாங்க இல்லையா. அப்போ பாம்பன் கடற்பகுதியில் சங்குகளை சேகரித்திருக்காங்க. முழுமையான சங்குகளும் உடைந்த வளையல்களும் பல தொல்லியல் இடங்களில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் சங்கு வளையல்கள் அறிந்ததுக்கான குறிப்புகளும் சங்க இலக்கியங்களில் இருந்திருக்கு. நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்டு சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு எங்கே கிடச்சிருக்கு? கீழடியில் கிடச்சிருக்கு. நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில் கிடச்சிருக்கு. துணி நெசவு. சங்க காலத்தில் துணி நெசவும் ஒரு முக்கிய தொழிலாக இருக்குது. நூற்பு கதிர்களும் துண்டு துணிகளும் கொடு மணலில் கிடச்சிருக்கு. இப்போ நீ கடலுக்கு போகிறப்பா, அந்த மணலில் நடந்து போகிறோம். அங்கே நமக்கு நிறையா துணி, பேப்பர் வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். அப்போது நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்திருக்கின்றன. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியங்களில் குறிப்புகள் இருக்குது. கலிங்கம் அப்படின்றது ஒரு துணி வகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்து தகவல் உள்ளது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எருதிரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு துணியை எடுத்து நெய்யில் அதை முக்கி தீயை பற்ற வச்சா அது எரியும்ப்பா. அப்போ எருதிரியன் கடலின் பெரிப்ளஸ் நூலில் எருதிரியன் கடலின் பெரிப்ளஸ் நூலில் துணி நெய்யப்பட்டது அப்படின்றது துணியில் நெய்ய தடவி எரியும். அப்போ துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் இருக்குது எருதிரியன் கடலின் பெரிப்ளஸ்ன்ற நூலில். நூல் நூற்கும் கதிர். பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டமாற்றம், வணிகம், வணிகர்கள், வணிக பெருவழி, நெல் முதலான தானியங்கள் கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருள் தயாரிப்பு போன்றவை குறித்து அறிஞ்சோம். இப்போ பண்டமாற்று முறைனா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல விளையிற பொருள் நமக்கு இன்னொரு பகுதியில் கிடைக்காது. இப்போ ஒரு இடத்துல இப்போ மலைப்பகுதிகளில் மீன் கிடைக்குமா, உப்பு கிடைக்குமா, கிடைக்காது. அதே மாதிரி கடலில் போயிட்டு நம்ம நெல் விளைய வைக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துல கிடைக்கிற பொருளை இன்னொரு இடத்துல நம்ம போய் கொடுத்து மாற்றிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகர்கள். தமிழ் பிராமி கல்வெட்டுக்களில் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. வணிகர்களை தமிழ் பிராமி கல்வெட்டுக்களை என்னன்னு சொல்கிறாங்க? வணிகன், அப்படி இல்லாட்டி நிகாமா அப்படின்னும் சொல்கிறாங்க. பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் அப்படின்னு குறிப்பிட்ட பண்டத்தை மட்டும் வியாபாரம் செய்கிற வணிகர்களும் இருந்திருக்காங்க. உப்பு வணிகர்கள் உமணர்கள் என்று அறியப்பட்டன. மாட்டு வண்டியிலையும் குடும்பத்தோடு சென்று இந்த உப்பு வணிகர்கள் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து முறைமை. அந்த காலத்தில் மாட்டு வண்டியிலையும் விலங்குகள்லையும் சரக்குகளை இப்போ அதாவது விலங்கு அப்படின்னா கழுதையில் பொதி ஏற்றி போகிறாங்களா, அந்த மாதிரி மாட்டு வண்டியிலையும் சரக்கு போக்குவரத்துக்கு பயன்பட்டுருக்கு. கடற்பயணம் மேற்கொள்ள உதவியது என்னென்ன அப்படின்னா களம், பக்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் போன்றவை. என்னென்னது? களம், பக்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய். இதெல்லாமே கடல் வழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களில் குறிப்பிடுறாங்க. கொடுமணலில் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தால் ஆன புலி. மணல் மணி அந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மணல் மணி கொடுமணலில் கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தால் ஆன புலி. அதே மாதிரி புதுச்சேரி ஆரோவில்லில் கிடைத்த வெண்கல கிண்ணம். அது புலி எங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமணலில்.
கிண்ணம் வந்துட்டு புதுச்சேரி ஆரோவில்லில் கிடச்சிருக்கு. பொருந்தல் அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட கண்ணாடி மணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். பட்டணத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நூற்பு கதிர் பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு. துண்டு துணியோடு கிடைத்த நூற்பு கதிர் அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுமணல்னு சொல்லணும். துணியும் நூற்பு கதிரம்னா கொடுமணல். உடைந்த சங்கு வளையல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பண்டமாற்று முறையும் நாணயங்களும், அதாவது அந்த காலத்தில் அதான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ கடலில் வந்துட்டு நம்மளால் நெல்லை அறுவடை பண்ண முடியாது. அப்போ அரிசியை கொண்டு போய் அப்போது மீனை கொடுத்துட்டு இவங்க அரிசியை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி அரிசி விளையிற இடத்துல நமக்கு உப்பு விளையாது. அப்போ அரிசியை கொடுத்துட்டு உப்பும் மீனும் கூட வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் மலையமான் ஆகிய அரசர்களின் நாணயங்கள் பெருமளவு கிடைத்திருப்பதை வைத்து அவை பரவலாக புழக்கத்தில் இருந்தன என்றெல்லாம். யார் யார்? சேர சோழ பாண்டியர்கள். ஓகே, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது. மலையமான், குறுநில மன்னர்களில் மலையமான் இருக்கார்ல, அவரும் வந்துட்டு மலையமானும் வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்கார். இங்கே இந்த டயக்ராமில் ஒன்று இருக்குது. நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றி 149 செய்யுள் கூறுகிறது. யவனர்கள் அப்படின்னா யாருன்னா கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியவர்களை தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம்தான், இதுதான் மேற்காசியா. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக கிரேக்க, ரோமானிய, மேற்காசிய மக்கள் தான் யவனர்கள். அவங்க தங்கம் பிற காசுகளோட முசிறி துறைமுகத்துக்கு வர்றாங்க. வந்து நம்ம நாட்டில் இருந்து முசிறி துறைமுகம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. முசிறி துறைமுகத்துக்கு வந்து இங்கே இருந்து மிளகை ஏற்றி சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்றில் 149 செய்யுள் கூறுகிறது. தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு வச்சுருந்துருக்காங்க. இந்த ரோமானிய கப்பல்கள் என்ன பண்ணுமா, பருவக்காற்று வீசும் சமயத்தில் மேலை கடலான அரபிக்கடலை கடந்து தமிழக கடற்கரைக்கு வந்திருக்கு. அதுதான் அந்த முசிறி அந்த ஏரியாவுக்கு வந்து மிளகு, நறுமணப் பொருட்கள், யானை தந்தம், நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களை தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இங்கே தங்கம், வெள்ளி, செம்பு இந்த உலோகங்களெல்லாம் இறக்குமதி செய்வாங்களாம். அதாவது இந்த மிளகு, தந்தம் இதுக்கு பதிலாக தங்கம், வெள்ளி, செம்பை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி சொன்னதான் கிரேக்க, ரோமானிய, மேற்காசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியவர்கள் யவனர் என்று அழைக்கப்பட்டனர். யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது. யவனர் என்னும் சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து செங்கடல் கரைக்கு, செங்கடலில் இருக்கிற 2 துறைமுகங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எகிப்தில் பெரனிக்கே, குசைரல் காதிம்னு, அதுதான் இங்கேயும். பெரனிக்கே துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மர பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த தமிழக பானை ஓடு ஒன்றும் கண்டறியப்பட்டிருக்கு. பெரனிக்கையில் என்னென்ன கிடைச்சிருக்கு? ஒரு 7.5 கிலோ மிளகும் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானை கிடச்சிருக்கான். தேக்கு மர பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைத்த பானை ஓடு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த செங்கடல் கடற்கரையில் இந்த பெருநிக்கை துறைமுகத்திற்கு வடபகுதியில் ஒரு துறைமுகம் இருக்குப்பா. அந்த துறைமுகத்து பேர் தான் குசைரல் காதிம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் எகிப்தில் இருக்கிறத குசைரல் காதிம். இங்கே குசைரல் காதிமில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள். தமிழ் பிராமி எழுத்துக்கள் ஓட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் அப்படின்னா குசைரல் காதிமுக்கு வந்துடணும். அதே இது தமிழ் பிராமி எழுத்து கிடைத்த பானை ஓடு, 7.5 கிலோ மிளகு,
தேக்கு மரப்பலகை துண்டு இது எல்லாமே வந்துட்டு பெரேனிக்கையில் கிடச்சிருக்கும். குசரல் காதிமில் என்ன கிடச்சிருக்கு? 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் தமிழ் பிராமி எழுத்து கொண்ட. அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, அந்த 3 சுடுமண் துண்டுகள்லையும் பனை ஓரி, கண்ணன் அதாவது கணன், சாத்தன் சாதன் என எழுதப்பட்டிருக்கு. பனை ஓரி, கணன், சாதன் அப்படின்னு இந்த குசரல் காதிமில் கிடச்ச சுடுமண் துண்டுகளில் 3 சுடுமண் துண்டுகளில் 3 பேர் எழுதியிருக்கு. பனை ஓரி, கணன், சாதன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எகிப்து பெர்னிக்கேல கண்டறியப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழக பானைகள் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பெரும் பத்தன்கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான்லுக்பாட் என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது. இக்கல் பெரும் பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேலும் அவர் ஒரு பொற்கொள்ளராக இருக்க வேண்டும். அந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் முறைகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாய் நம்ம பெற்றா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம குழந்தையாக இருக்கும்போது குவா குவான்னு கத்துவோம். தாய் நம்மை பெற்றாள் அப்படிங்கிறது தாய்லாந்து நாட்டில் உள்ள பெரும் பத்தன்கல், பெற்றால் தான் பத்தன்கல். குவான்லுக்பாட் அப்படின்றது நம்ம குவா குவான்னு கத்துவோம். அங்கே அரிய கல் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரும் பத்தன் என்பவர் பயன்படுத்தினதாக இருக்கும். அவர் ஒரு பொற்கொள்ளராக இருந்திருக்கணும். அந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் முறைகளாக இருந்திருக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சாத்தன் என பொறித்த சுடுமண் துண்டு பெரும் பத்தன்கல் குவான்லுக்பாட் தாய்லாந்தில் கிடச்சிது. அந்த 2 டயக்ராமும் இருக்குது. ஓகே, இதோட பார்ட் 2 நம்ம முடிச்சுக்கலாம். இந்த நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம் இதிலிருந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.